என்னது முட்டை வச்சு இப்படி ஒரு கிரேவியா? வாவ், சூப்பரா இருக்குமே. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இட்லி தோசை சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க. பேனை வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 5 முட்டையை இதை போல சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. நம்ம முட்டை பொரியல் எப்படி செய்வோமோ அதே போல செஞ்சு ஒரு தட்டுல மாத்திக்கலாங்க. பாருங்க, இத போல முட்டை பொரியலை செஞ்சுட்டு ஒரு தட்டுக்கு மாத்திருங்க. அதே பேன்ல ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் கலந்து கொடுங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. 3 தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகணுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுட்டு மறுபடியும் எடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரா சாஃப்டா இருக்கு. பாத்தீங்களா? இந்த நேரத்துல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. நல்லா கலந்து கொடுங்க. கலந்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டீங்கன்னா 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா அவ்வளோ சூப்பரா கிரேவி ரெடியா இருக்கு பாருங்களேன். இப்ப நம்ம முட்டையை பொரியல் மாதிரி செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி தோசையோட எல்லாம் வச்சு